السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான சப்ஜெக்ட் என்னன்னா முஃமின்களின் நற்குணம். நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஷால்லாம் நம்ம போன வாட்டி பாதியிலே லாஸ்ட் 2 பேஜ் எரர் மிஸ்டேக்கால் என்னால் நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட்குள்ளே போவோம் இன்ஷால்லா. இதை நான் உங்களுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போவோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்வருமாறு சொல்கிறாங்க. அதை சொல்கிறதாக நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா, மறுமை நாளில் மக்கள் முதல்ல தீர்ப்பு வழங்கப்படுவது யாருக்குன்னா இறைவழியில் போர் செய்கிறாங்கல்ல ஷஹீதுகள், அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இறைவனிடம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கின அருட்கொடைகளை அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா காமிச்சு, நீ இதன்படி செயல்பட்டியா அப்படின்னு கேள்வி கேட்பான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இறைவா நான் உனக்காக தான் அறப்போரில் ஈடுபட்டு என்னோட உயிரையே தியாகம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, பதில் சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் எனக்காக என்ன நீ எனக்காக உயிர் தியாகம் செய்யலை, அதுக்கு மாறா நீ எதுக்காக செஞ்சுருக்க, நீ மாவீரன் அப்படின்னு மக்கள் உன்னை போற்றணும், உன்னை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் நீ என்ன பண்ணியிருக்க, உயிர் தியாகம் செஞ்சுருக்க. உன்னோட போர் என்ன அது அவ்வாறு தான் செயல்பட்டது. அதே மாதிரி உன்னோட நோக்கம் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா அவங்கள இழுத்து கொண்டு போய் முகம் குப்புற நரகத்தில் போட்டுருவானா. நவுது பில்லாஹி மின்ஹா. அப்போ ஷஹீத் அல்லாஹ்வுக்காக நம்ம எந்த விஷயமும் செய்யலைன்னா என்ன பண்ணுவான், அல்லாஹ் நம்மளை நரகத்துக்காக தான் போடுவான். ஏன்னா நம்ம எதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கான்னா அவனுடைய பொருத்தத்திற்காக தான் நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கான். அப்போ ஷஹீதுக்கே இந்த நிலைமைனா அல்லாஹ் நம்ம அனைவரையும் அதுலேருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அடுத்து பிறகு கல்வியை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனை கற்றறிந்த மார்க்க அறிஞர் ஒருவங்களை என்ன பண்ணுவான், இந்த டைம் கூட்டிகிட்டு வர சொல்கிறான். கூட்டிகிட்டு அவங்கள்ட்ட அல்லாஹ் கேள்வி கேட்குறான். அதே மாதிரி தான் கேட்குறான். என்ன கேட்குறான், அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா நான் உனக்கு என்ன பண்ணேன், குர்ஆன் ஷரீஃப் ஓதுறக்கூடிய இதை கொடுத்தேன், அருட்கொடையை நான் கொடுத்தேன். நீ குர்ஆனை முழுமையாக ஓதியிருக்க, அப்படி நீ எனக்கு என்ன செயல்படுத்தின அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த மனிதர் சொல்லுவாரா, நான் நான் எதுக்கு குர்ஆன் ஓதுனா உன்னுடைய பொருத்தத்தை அடைகிறதுக்காக தான் என்ன நானும் கற்று பிறருக்கும் அதை எத்தி வச்சேன், அதனால தான் குர்ஆன் ஓதுனேன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவான், இல்லை நீ பொய் சொல்கிற, நீ எனக்காக கற்கவும் இல்லை கற்பிக்கவும் இல்லை, அறிஞர் என்ற உனக்கு பெயர் சொல்லி மக்கள் அழைக்கிறதுக்காக தான் நீ என்ன பண்ண குர்ஆனை ஓதுனா அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்த அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான் அல்லாஹ் சொல்லுவான். சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுவான், அதே மாதிரி முகம் குப்புற நரகத்தில் போட சொல்லிடுவான். நவுது பில்லாஹி மின்ஹா. அடுத்து யார் அல்லாஹ் அழைப்பானா, தாராளமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான், தாராளமாக செல்வத்தை வழங்கி இருந்த பெரிய செல்வந்தரை ஒருவர் அழைத்துட்டு வர சொல்லுவான். அதே மாதிரி அவரிடம் என்ன கொஷின் கேட்பான், இறைவன் நான் உனக்கு இவ்வளோ அருட்கொடைகளை கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை அறிஞ்சு கொள்வாங்க. அல்லாஹ் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கான்றது அறிஞ்சு கொள்வாங்க. அடுத்து நீ இதில் என்ன செயல்படுத்தினான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, நீ எனக்கு வழங்கின எல்லா பொருளையும் நம்ம செலவழிப்பதை விட்டு என்ன பண்ண விரும்பலை, அதை நான் என்ன பண்ணேன்னா அனைவருக்கும் நான் உலகத்துக்காக எந்த பொருளையும் நான் செலவிடலை, நான் உனக்காக தான் செலவு செஞ்சேன், நம்மளுடைய மார்க்கத்துக்காக தான் செலவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவானா, இல்லை நீ பொய் சொல்கிற, நீ அதாவது இவன் ஒரு பிரவலர், அதாவது மற்றவங்களுக்காக விளம்பரப்படுத்துகிறோம்ல, அதுக்காக மக்கள் பேசணும், இவங்க அல்லாஹ்வுக்காக தீனுக்காக செலவு செய்கிறாங்க அப்படின்றத மக்கள் பேசணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் என்ன பண்ண செலவு செஞ்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவங்களையும் முகம் குப்புற எடுத்துகிட்டு போய் நரகத்தில் தள்ளிவிட சொல்லிடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, விளம்பரத்திற்காக நற்செயல் புரிகிறாங்கல்ல, அவங்களுடைய நோக்கமை பற்றி என்ன பண்ணுவோம் அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிப்பான். அதே மாதிரி முகஸ்துதிக்காக நற்செயலை புரிகிறவங்களுடைய இதை பற்றி அல்லாஹ் மறுமை நாளில் அம்பலப்படுத்திடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதோட நம்ம இந்த இதை முடிச்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் லெசன் முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ ஃப்ரெஷ்ஷான டாபிக் பார்ப்போம். தனது தீர்ப்பில் நீதையை பேணுவாள். அதாவது இப்போ ஒரு மன்னர், ஒரு ஆட்சி இருக்குது, அந்த ஆட்சியில் அந்த மன்னர் எப்படி நடத்துகிறாரு அதனை பற்றினா இந்த லெசன்.
அல்லாஹ் வந்து இந்த இதில் வந்து கட்டளையாக சொல்கிறான். அல்லாஹ் கூறியதாக தான் இந்த வசனம் வருது. என்ன சொல்கிறான்னா வந்து, நம்பிக்கையாளர்களே, உங்ககிட்ட வந்து யாராச்சும் வந்து ஒரு அமானித பொருட்களை வந்து ஒப்படைக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல முறையில் பத்திரமா என்ன பண்ணுங்கள், அந்த அமானிதத்தை வந்து ஒப்படைச்சி விடுங்க, திருப்பி கொடுத்துருங்க. கொடுக்கும்போது என்ன பண்ணும், அதை வந்து பத்திரமா கொடுக்கணும். அடுத்து வந்து மனிதர்கள் இடையில் வந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய, அதாவது பொறுப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீதமான தீர்ப்பையே வந்து வழங்குங்க அப்படின்றப்ப அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். அல்லாஹ் கூறலை, இது வந்து கட்டளையாக நம்ம சொல்கிறோம். எதில் சொல்கிறான்னா அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 52வது வசனத்தில் வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான்னா, நம்பிக்கையாளர்களே நீதியை வந்து என்ன பண்ணுங்க, நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்லாவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உறுதியான சாட்சியாகவே இருங்க. மக்களில் வந்து ஒரு சாரார் மீது வந்து உங்களுக்கு, அதாவது மக்களில் வந்து யார் மீதாச்சும் உங்களுக்கு வந்து பகைமை வந்து இருந்துச்சுனாலுமே அந்த டைமில், இப்போ நீதி வந்து நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலை, அந்த டைமில் என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்து அவங்க அந்த தப்பு செய்யலை, அது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து அக்கிரமம் செஞ்சுருக்காங்க, நமக்கு பகைமையாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, பொய்யா எதுவுமே சொல்லிடக்கூடாது. ஸோ நம்ம நிலையான சாட்சியை தான் அவங்களுக்கு சொல்லணும். என்ன பண்ணுங்க, பகைமையை வந்து அக்கிரமத்தை வந்து செய்யும்படி உங்களுடைய மனசை வந்து என்ன பண்ணுங்க, தூண்டக்கூடியதாகும். ஏன்னா ஷைத்தான் மூலியமாக என்ன பண்ணுவோம், அதை வந்து உங்களுக்கு அவங்க பிடிக்காது, நீங்கள் ஏதாச்சும் தவறு செய்யுங்கள், அவங்களுக்கு பொய் சாட்சி சொல்லுங்கன்ற மாதிரி என்ன பண்ணுவோம், தூண்டும். அப்போ நீங்கள் யாருக்கு பயப்படணும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்துக்கோங்க. அல்லாஹ் என்ன பண்ணுங்க, பயந்துக்கோங்க. அல்லாஹ் உங்களை வந்து எல்லா நிலைமையிலும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் உங்களை என்ன பண்ணுறான், நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்றத அல் குர்ஆன் 5வது அத்தியாயம் 8வது வசனத்தில் வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான். அடுத்து நீங்கள் வந்து எந்த ஒரு, அதாவது எதை வந்து சொன்னாலும் சரி, அது வந்து உங்களுடைய உறவினராக இருந்தாலும், அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து உங்களோட உறவினராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீதியவே சொல்லுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்கிறான். இதில் 6வது அத்தியாயம் 152வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சொல்கிறான். அடுத்து நிச்சயமாக என்ன பண்ணுங்க, நிச்சயமாக வந்து திருடிவிட்ட மக்சூமியா பெண் குறைஷி, யார் திருடினாங்கன்னா மக்சூமியா பெண் குறைஷி வந்து திருடிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, மிகுந்த கவலை அடைகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, மக்களில் வந்து மக்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய விஷயத்தில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட வந்து தண்டனையை வந்து தளர்க்கும்படி, தண்டனை வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வந்து யார் பேசுவா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நேசர் உசாமா வந்து இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்கள தவிர வேறு யார் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்து துணிவாக வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி மக்களிடையே வந்து பேசி கொண்டு இருக்காங்க. அப்போ உசாமா ரலியல்லாஹு அவங்க கிட்ட போய் சொன்னோன்னே அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தண்டனை, அதாவது அல்லாஹ் கூறினா பார்த்தீங்களா, அல்லாஹ் சொன்ன சட்டங்களில் வந்து ஒன்றில் வந்து நீங்கள் வந்து பரிந்துரை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. எந்திரிச்சு வந்து பிரசங்கம் செய்கிறாங்க. என்ன பிரசங்கம் மீன்ஸ் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து எல்லாமே சத்தமிட்டு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. மக்களில் வந்து உங்களுக்கு முன்னாடி சென்ற வழிகெட்டது எல்லாம் வந்து என்னது, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து மதிப்புள்ளவங்க வந்து ஏதாச்சும் திருடிட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, தண்டிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மதிப்பில்லாத ஒருத்தர் வந்து திருடிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தண்டனை அளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய மகள் ஃபாத்திமா வந்து திருடினாலும் நான் என்ன பண்ணுவேன், முஹம்மது ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன், அவங்களுடைய கையை வந்து துண்டித்து விடுவேன். அது இதுலேருந்து என்ன கருத்து இதில் உங்களுக்கு புரியுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, தவறு செய்தால் திருடினால் நான் தண்டிக்க தான் செய்வேன். இவங்க வந்து மதிப்புள்ளவர்கள், அதனால் இவங்களுக்கு தண்டனை வேணாம். இவங்க மதிப்பில்லாதவர்கள், அதனால் இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்றது வந்து அது வந்து தவறு. அதுதான் என்ன பண்ண, அல்லாஹ் முன் வந்தவங்களை வந்து வழிகட்டில் வந்து தள்ளிட்டா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்த லெசன் போவோமா? அல்ஹம்துலில்லாஹ். அநீதி இழைக்க மாட்டாள். நம்பிக்கையாளர்களே, மார்க்க விஷயத்தில் என்ன பண்ணுங்க, உங்களோட எதிரில் போர் புரிகிறாங்கல்ல, எதிரில் போர் புரியாதவங்களுக்கும் உங்களில் வந்து இல்லத்திலிருந்து வெளியேற்றாதவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நன்மையை செய்யுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நீதியை வந்து அவங்கக்கிட்ட வந்து நீதியாக வந்து நடந்து கொள்ளுங்க. அப்படி நடந்து கொள்வது என்னது, அல்லாஹ் வந்து உங்களை வந்து தடுக்கவில்லை. அப்படி வந்து நீங்கள் நடந்து கொள்வது என்ன பண்ணுது, அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் என்ன பண்ணுறான், நீதியானவர்களை வந்து நேசிக்கிறான். யாராக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராக போர் புரிகிறவங்க அந்த நாட்டுக்காரவங்க, ஆனால் அவங்க வந்து குழந்தைகள், பெற்றோர், பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்காங்கள்ல, அவங்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்ககிட்ட வந்து எதிராக போர் புரியாதவங்க,
அவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து வீட்டிலேருந்து வெளியேற்றலை அப்படின்னாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாருக்குமே நன்மையை நாடுங்க, அதே மாதிரி நன்மையை செய்யுங்கள், அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், அவங்கள்ட்ட வந்து நீதியை வந்து நடந்து கொள்ளுங்க. அப்படி இருந்தால் யார் ரொம்ப நேசிப்பான், அல்லாஹ் வந்து அவங்கள வந்து அதிகமாக நேசிப்பான். இதில் சொல்கிறாங்க, அல் குர்ஆன் 60வது அத்தியாயம் 8வது வசனத்தில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அநீதி இழைப்பதை வந்து அஞ்சிக் கொள்ளுங்கள். அதாவது மற்றவங்களுக்கு நம்ம அநீதி இழைப்பதை என்ன பண்ணணும், அஞ்சிக் கொள்ளணும். நிச்சயமாக அநீதி இழைப்பவங்களுக்கு என்ன இருக்குது, மறுமை நாளில் வந்து இருளாகும். மறுமை நாளே என்ன ஆகும், இருளாகும். அல்லாஹ் நம்ம அதிலேருந்து அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, முஸ்லீம் வந்து மற்ற முஸ்லீமுடைய சகோதரர் சகோதரிகள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுடைய சகோதரருக்கு வந்து அநீதி இழைக்க மாட்டாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எதிரிக்கிட்டையும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒப்படைக்க மாட்டாங்க. யார் வந்து தன்னுடைய சகோதரனுடைய தேவையை வந்து நிறைவேற்றுங்கிறாரோ அவருடைய தேவையை என்ன பண்ணுவான், அல்லாஹ் வந்து அவருக்கு வந்து நிறைவேற்றுவான். அதே மாதிரி ஒரு முஸ்லீமை விட்டு ஒரு துன்பத்தை வந்து அகற்றுவாரோ அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், மறுமை நாளில் அவங்களுடைய துன்பத்திலேருந்து ஒரு துன்பத்தை என்ன பண்ணுவான், அல்லாஹ் அகற்றிடுவான். இன்னொரு வந்து ஒரு முஸ்லீம் வந்து அவருடைய யாருடைய குறையை வந்து ஒரு முஸ்லீம் மறைக்கிறாரோ அவருடைய குறையை வந்து அல்லாஹ் வந்து மறுமை நாள் என்ன பண்ணுவான், மறைச்சிடுவான். சுப்ஹானல்லாஹ். சொல்ல நம்ம அனைவரும் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சகோதர சகோதரிகள் குறைகளையும் வந்து பேணி பாதுகாப்போம் இன்ஷா அல்லாஹ். விரும்பாதவர்களோட என்ன பண்ணணும், நீதமாக நடந்து கொள்ளணும். நமக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்காதவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணணும், நீதமாக தான் நடந்து கொள்ளணும். சில மக்கள் வந்து சில மக்களுடைய முகங்களை வந்து அவங்களுக்கு முன்னாடி நம்ம சில மக்களை பார்க்குறோம், அவங்களுடைய முகங்களை வந்து அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், சிரிப்பை வந்து வெளிப்படுத்தணும் நம்மளுடைய முகத்தில். ஆனால் நம்மளோட உள்ளங்கள் என்ன பண்ணுது, அவங்கள வந்து சபிக்கிறது, அவங்கள வந்து வெறுக்கிறதாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதர், அதாவது ஒரு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து உள்ள வரவான்னு கிட்ட அனுமதி வாங்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அனுமதி கொடுங்க. அவங்க வந்து ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து குடும்பத்தில் வந்து கெட்ட ஆண்மகன், அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தில் வந்து கெட்ட சகோதரனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து உள்ளே வந்து நுழைய வைத்துட்டு அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மையாக பேசுகிறாங்க. நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் வந்து யா ரசூலுல்லாஹ், அதாவது அவர் சொல்கிறாங்கல்ல, அவங்க கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்கள் வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து மேன்மையாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷாவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கன்வே பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, ஆயிஷாவே எவருடைய அசிங்கமான குணங்களை வந்து நம்ம வந்து பயந்து மக்கள் வந்து அவரை வந்து விட்டு விடுகிறாங்களோ, இப்போ வந்து இவங்களுடைய குணம் இப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணோம், அவங்கள வந்து விலக்கி வைக்கிறோம்ல, அவங்களை என்ன பண்ணோம், அல்லாஹ் வந்து அவர்களுக்கு அல்லாஹ் இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுது, மிகுந்த கெட்டது தான். அவங்க என்ன பண்ணுவோம், அல்லாஹ் வந்து அவங்களிடம் வந்து மனிதர்களில் கெட்டவங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன பண்ண கெட்டவங்களாக விளங்கப்படுறோம். நவுது பில்லாஹி மின் அதில் நம்ம பாதுகாப்பானாக. ஆமீன். அதேமாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொல்கிறாங்க, ஜைனப் பின் அவங்க ரலியல்லாஹு அன்ஹா வந்து என்னதுன்னா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தகுதியில் வந்து எனக்கு சமமாக இருக்காங்க. அவங்க வந்து ஜைனபை விட மார்க்கத்தில் சிறந்தவங்க அல்லாஹுக்கு அதிகம் வந்து அஞ்சுகிறவங்க, அல்லாஹுக்கு என்ன பண்ண அதிகமாக உண்மை பேசுகிறவங்க, உறவுகளை வந்து அதிகம் சேர்த்து வாழ்கிறவங்க, அதிகம் தர்க்கம் செய்கிறவங்களாகவுமே இன்னும் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அல்லாஹ் விடத்தை நெருக்கம் வந்து தேடுங்கிற செயல்களை வந்து அதிகமாக வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. மிகவும் அது யாருன்னா வந்து அந்த ஒரு பெண் வந்து நான் வந்து பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து கோபம் வந்து சீக்கிரமாக வந்துடும், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விட்டு வந்து விலகி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்னோட விஷயத்தை பற்றி வந்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் கேட்குறாங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாங்களோட விஷயத்தை பற்றி ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கருத்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, உனக்கு என்ன தெரியும் அப்படி கேட்கும்போது ஜைனப் ரலியல்லாஹு வந்து சொல்கிறாங்க, அது அவங்கள பற்றி, அதாவது அல்லாஹுவின் தூதரே, நான் வந்து என்னுடைய செவியையும் என்னுடைய பார்வையும் காத்துக்கொள்கிறேன், அவங்கள வந்து நன்மையை தவிர வேறு எதுவுமே எனக்கு வந்து அவங்கள பற்றி அறியாது, எனக்கு அவங்க செய்கிற நன்மை மட்டும்தான் தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஜைனப் ரலியல்லாஹு வந்து எனக்கு சமமானவர்களாக இருக்காங்க, அல்லாஹ் வந்து அவங்கள எப்படி வச்சுருக்கான், ஒழுக்கத்தால் வந்து பாதுகாத்திருக்கான். அல்லாஹ் வந்து ஒழுக்கத்தால் யாரை பாதுகாத்திருக்கான், ஜைனப் ரலியல்லாஹு அவங்கள பாதுகாத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வந்து அதே போன்று நம்மளையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அடுத்து தீய எண்ணங்களை தவிர்ப்பால். அல்லாஹ் தஆலா வந்து இதில் சொல்கிறான்,
அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, நம்பிக்கையாளர்களே பெரும்பாலான சந்தேகங்களை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், விலகிக்கோங்க. ஏன்னா வந்து நிச்சயமாக சந்தேகங்கள் என்ன ஆகும், சில சந்தேகம் என்ன, அது பாவத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னா உதுபில்லாஹி மின்ஹா. இது வந்து அல் குர்ஆன் 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் என்ன கட்டளை இடுறான்னா வந்து, நபியே நீங்கள் வந்து அறியாத எதையுமே வந்து எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து பின் தொடராதீங்க. நபிக்கே என்ன சொல்கிறா, நீங்கள் அறியாத எந்த விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பின் தொடராதீங்க. ஏனென்றால் வந்து உங்களுடைய கண்ணும் காதும் உள்ளமும் இதெல்லாம் இவற்றை வந்து என்ன பண்ணும், அல்லாஹ் வந்து மறுமையினால கேள்வி கேட்கப்படும். இவற்றுக்கிட்ட இந்த கண்ணு காது உள்ளத்துக்கிட்ட என்ன பண்ணும், அல்லாஹ் வந்து கேள்வி கேட்பான் மறுமையினாலன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் அல் குர்ஆன் 17வது அத்தியாயம் 36வது வசனத்தில் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன சொல்கிறான்னா, மனிதனுக்கு வந்து எதை சொல்லும் போது என்ன பண்ணணும், அதை எழுத வந்து ஒருத்தவங்க வந்து காத்து கொண்டு இருக்காங்க. யார், மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்க, வலப்புறம் இலப்புறம் இருக்கிற மலக்குமார்கள் வந்து நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பதிச்சு கொண்டே இருக்காங்க, அதாவது குறித்து வச்சு கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்கிறாங்க. இதில் அல் குர்ஆனில் 50வது அத்தியாயம் 18வது வசனத்தில் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, உங்களை வந்து நான் வந்து எச்சரிக்கிறேன், நீங்கள் வந்து சந்தேகத்தை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா வந்து சந்தேகமான பேச்சு என்னது, பேச்சுக்களில் மிக பொய்யானதாகும். இப்போ எதை கேட்டாலும் என்ன பண்ணுறாங்க, ஆதாரம் இருக்கா, நம்ம சஹீஹான ஆதாரம் இருக்கிறது தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஹதீஸை சொல்கிறோமா மற்றவங்களுக்கு, அப்போ நம்ம அது சஹீஹானதா நபி சொல்லியிருக்காங்களான்றதை செக் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன இப்போ நம்ம மறைவான விஷயத்தை கொண்டு தான் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். இப்போ அல்லாஹ் வந்து இருக்கானான்றதை நமக்கு வந்து கண்ணால் பார்க்கல, ஆனால் என்ன பண்ணுறோம், அது மறைவான விஷயம் நபி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம மறைவான விஷயத்தை நம்ம நம்பி ஈமான் கொள்கிறோம். அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. எப்படி அது ஒளியாக இருக்க முடியும், எப்படி சொர்க்கம் நரகம்லாம் இருக்கும், இது எப்படி அவங்களுக்கு தெரியும், இது அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க யார் சொல்லியிருப்பா, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் இப்போ மெஹராஜ் பயணம்லாம் சொல்கிறாங்க, அது எப்படி அவங்க போயிருப்பாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா நம்ம அல்லாஹ்வை நம்புகிறோம். அல்லாஹ் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நம்பி தான் ஈமான் கொள்கிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், முஸ்லீமாக முக்மீன்களாக இருக்கிறோம். நமக்கும் மற்ற மதத்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம், அவர்கள் வந்து இதை வந்து நம்ப மாட்டார்கள். ஆனால் நம்ம வந்து அல்லாஹ்வை நம்புகிறோம். அவன் சொல்கிற அனைத்து கட்டளைகளையும், எல்லா மலக்குமார்கள் நபிமார்கள் நன்மை தீமை விஷயம் அனைத்தையும் நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி ஷைத்தானையும் நம்புகிறோம். நரகம் சொர்க்கம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாஹ் மூலியமாக வந்து நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், முஸ்லீம்களாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நிச்சயமாக மனிதன் நினைப்போம் அல்லாஹ்வின் திருப்தியை உட்பட்டவனா வார்த்தைகள் அதான் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய திருப்தியை உட்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம பேசுகிறோம். அந்த வார்த்தை வந்து எத்தகைய நிலையை அடைந்து இருக்குதுன்னா வந்து அவங்க வந்து அறிய மாட்டாங்க. அல்லாஹ் வந்து அந்த வார்த்தையினால் வந்து அவங்க வந்து அவனை வந்து சந்திக்கிற நாள் வரைக்கும் என்ன பண்ணுவான், தனது தீர்ப்பை வந்து முடிவு செஞ்சு விடுவான். அதே மாதிரி நிச்சயமாக மனிதன் என்ன பண்ணுவான், அல்லாஹ் வந்து கோபத்திற்கு உட்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணுவோம், பேசுகிறவங்களாக தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அல்லாஹ் வந்து அந்த வார்த்தை வந்து எத்தகைய நிலை வந்து அடையிற வரைக்கும் அவன் வந்து அறிய மாட்டாங்க. அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அறிய மாட்டோம். அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவங்கள வந்து சந்திக்கிற நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து தனது கோபத்தை வந்து என்ன பண்ணுவான், வெளிக்கொண்டு வரமாட்டான், செயல்படுத்த மாட்டான் அப்படின்னு தான் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வந்து பொய்யன் என்பதுக்கு வந்து அவன் வந்து பிறரிடம் வந்து கெட்ட செயலை வந்து சொல்வது வந்து என்னது, கூறுவதே வந்து போதுமானதாகும். அவங்க வந்து என்னது, அல்லாஹ் கிட்ட வந்து பொய்யன் நம்ம என்ன வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் என்ன பண்ணா, பொய்யன் என்பதற்கு அவர் பிறரிடம் கெட்டத செயலை வந்து செய்வதற்கு பொதுவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ் நம்ம அது வந்து பாதுகாப்பானாக, ஆமீன். அடுத்து, புறம் பேசுவதிலிருந்து கோல் சொல்வதிலிருந்தும் தனது நாவை தடுத்து கொள்வது. புறம் பேசுவதும் கோல் சொல்வதில் அல்லாஹ் என்ன சொல்கிறானா வந்து, உங்களில் வந்து யாராச்சும் வந்து மற்றவங்களை பற்றி புறம் பேசுகிறவங்களாக இருந்தீங்கன்னா அவங்க எதுக்கு ஒப்பு சொல்கிறாங்கன்னா வந்து, உங்களுடைய அதாவது தன்னுடைய சகோதரனின் மாமிசை வந்து நீங்கள் வந்து சாப்பிட விரும்புவீங்களா, அதுக்கு இணையானது நீங்கள் வந்து புறம் பேசுவது அதுக்கு இணையாகும், வெறுப்புக்குரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகவே என்ன பண்ணுங்க, இவ்விஷயத்தில் வந்து அல்லாஹ்க்கு நீங்கள் வந்து பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்கிட்ட பாவத்திலிருந்து விலகுவதை வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், அங்கீகரிப்பவனாகவும் கருணை புரியவனாகவும் இருக்கிறான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பாவத்திலேருந்து விலகி அல்லாஹ்கிட்ட அதிகம் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த பாவத்துக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கிறவனாக இருக்கிறான். அல் குர்ஆன் 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருத்தவங்களுடைய நாவில் இருந்தோ கையில் இருந்தும் முஸ்லீம்கள் வந்து பாதுகாக்கிறதாக இருக்காங்களோ அவங்க தான் யார், முஸ்லீம் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு வந்து சொல்கிறாங்க, இப்படி அப்படின்னு சொல்லி உங்களை வந்து சபியாவே போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி நான் வந்து சொன்னேன். அப்படின்னா என்னென்னா வந்து குட்டையாக இருப்பது அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு வந்து இப்படி வந்து குறிப்பிட்றாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வந்து கூறினா வந்து அதை வந்து கடல் நீரில் வந்து கலக்கப்பட்டால் அந்த இது வந்து கலங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, பேரழிவை ஏற்படுத்தும் 7 பாவங்களை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா வந்து அவை எவைன்னு கேட்கப்படும் போது 7 பாவங்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்னது, முதல்ல வந்து அல்லாஹுவுக்கு இணை வைப்பது, 2வது சூனியம் செய்வது, 3வது அல்லாஹ் வந்து கண்ணியப்படுத்திய உயிரை வந்து உரிமை எடுத்துக்கிட்டு கொலை செய்தல், 4வது அனாதையின் சொத்தை சாப்பிடுவது, 5வது வட்டி வாங்கி சாப்பிடுவது, 7வது என்னது, போரில் வந்து புறமுதுகு காட்டி ஓடுவது, அடுத்து ஒழுக்கமுள்ள இறை நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணின் மீது வந்து அவதூறு கூறுவது. இந்த 7 இதையும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து பாதுகாத்துக்கோங்க. 7 பாவங்களை விட்டு அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் அடியார்களின் சிறந்தவர்கள் யாருன்னா வந்து அவர்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அல்லாஹ்க்கு வந்து அந்த அல்லாஹ்வுடைய அடியாருக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க, அல்லாஹுடைய அடியார்கள் வந்து அதாவது அல்லாஹுடைய அடியார்களில் சிறந்தவர் யாருன்னா வந்து அவங்கள பார்த்தாவே நமக்கு என்ன அல்லாஹுடைய நினைவு வரும் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹுடைய அடியார்களை தீயவர்களுக்கு வந்து யாருன்னா வந்து கோல் சொல்கிறவங்க, அப்புறம் 2 நேசர்கள் அதாவது 2 நண்பர்களிடையே வந்து பிரிவினை ஏற்படுத்துகிறவங்க, அதாவது எப்படி சொல்லுவாங்க, நிரபராதிகளிடம் வந்து குறை தேடி திரிபவங்க. இப்போ எப்படி சொல்லுவோம், ஒருத்தவங்க வந்து தப்பே செஞ்சுருக்க மாட்டாங்க, சரி அவங்கள்ட்ட வேறு என்ன இருக்கும் நம்ம தேடி திரியிறோம்ல, அதை வந்து அவங்கெல்லாம் வந்து என்னது பத்தினியின் மீது வந்து குற்றம் சுமத்துறவங்க, இவங்க எல்லாருமே என்னது அல்லாஹுடைய வெறுப்பிற்குரியவர்கள், தீயவர்கள் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கோல் சொல்பவன் என்னது ஸ்வர்க்கம் நுழைய மாட்டான் அப்படின்ற ஹதீஸே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சுட்ருக்கோம். கோல் சொல்பவர்கள் ஸ்வர்க்கம் நுழைய மாட்டார்கள். மன்ன கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, கோல் சொல்பவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 2 கபறுகளை அவங்க வந்து 2 கபரை வந்து கடந்து செல்லும் போது சொல்கிறாங்க, நிச்சயமாக இந்த இருவருக்கும் என்னது வேதனை வந்து செய்யப்பட்டு இருக்கின்றார்கள். இவங்க வந்து பெரிய வந்து விஷயத்தினால வந்து வேதனை செய்யவில்லை. எந்த விஷயத்துக்காக வந்து இவங்க வேதனை செய்கிறாங்கன்னா, ஒருவர் வந்து சிறுநீர் கழிச்சிட்டு அதை வந்து ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் இருந்ததுக்காக, இன்னொருத்தவங்க வந்து கோல் சொல்லி திரிஞ்சதுக்காக வந்து வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரமான மரக்கிளைகளை வந்து ஒன்று கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வர செய்து அந்த 2ஐயும் வந்து பிச்சுட்டு ஒன்றை வந்து ஒரு கப்பர்லேயும் மற்றொன்றை வந்து இன்னொரு கப்பர்லேயும் மேலே வந்து வச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த மரக்குச்சிகள் வந்து காயிற வரைக்கும் என்னது அவங்களுக்கு வந்து வேதனை வந்து லேசாக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து திட்டுவதையும் அதாவது நம்ம திட்டுறதுலேயே அந்த தீய வார்த்தையை வந்து தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசன் எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீம்களை திட்டுவது என்னது பாவமாகும், அதே போன்று முஸ்லீம்களிடம் வந்து போர் செய்வது என்னது குஃப்ரு, இறை நிராகரிப்பாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வந்து நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக என்னது அசிங்கமான செயல்களை செய்பவரும் அசிங்கமான சொற்களை வந்து பேசுபவரும் என்னது அல்லாஹ் வந்து நேசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மறுமையில் வந்து முஃமின்கள்
அல்லாஹ்வுடைய தராசில் வந்து நற்குணத்தை விட வந்து அதிக கனமானது வந்து வேறு எதுவுமே இருக்காது. நிச்சயமாக அல்லாஹ் என்ன பண்ணுறான், அருவறுக்கத்தக்க பேச்சுகளையும் அதே போன்று ஆபாசமான செயல்களை செய்பவர் என்ன பண்ண கோவித்துக்கிறான், அல்லாஹ் வந்து வெறுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எச்சரிக்கக்கூடிய ஆபாசமாக பேசுபவராக என்னது அவங்க வந்து இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்களாக இல்லை, அதாவது ஆபாசமான பேச்சு பேசுபவர்களாக சபிப்பவர்களாக இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் வந்து எங்களை ஒருவரை வந்து அந்த டைமில் வந்து எங்களெல்லாம் ஒருவரை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவரோட நெற்றினது மண்ணாகட்டும் என்று வந்து கூறுவாராக இருந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப திட்டலாம் மாட்டாங்க, நாங்கள் ஒரு தப்பு செஞ்சு என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி சிம்பிளாக தான் எங்களை சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் வந்து இணை வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ் கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, நிச்சயமாக நான் வந்து அதாவது சாபம் கொடுக்குறவங்க நான் வந்து அனுப்பப்படலை, நான் வந்து அருட்கொடையாக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வினவினதாக, பரம ஏழை யார் என்று உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வந்து அறிஞ்சிருக்கீங்களா அப்படி கேட்கும்போது அதுக்கு வந்து நபி தோழர்களாக சொல்கிறாங்க, எங்ககிட்ட வந்து எங்களிடம் வந்து யார்கிட்ட வந்து ஒரு திரகம் கூட இல்லையோ இல்லை எந்த ஒரு பொருளும் இல்லையோ அவங்க தான் வந்து பரம ஏழை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, நிச்சயமாக வந்து என்னோட சமுதாயத்தில் யார் வந்து பரம ஏழைனா வந்து அவங்க வந்து மறுமை நாளில் வந்து தொழுகை, நோன்பு, ஜக்காத்து அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க. ஆனால் இன்னும் என்ன பண்ணுவாங்க, அதே சமயத்தில் மற்றவர்களை, அதாவது இவரை திட்டியவராக, இவரை அவதூறு பேசியவராக, இவருடைய பொருளை வந்து அபகரித்தவராக, இவரோட ரத்தத்தை ஓட்டியவராக, இவரை வந்து அடித்தவராக என்ன பண்ணுவாங்க வருவாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவருடைய நன்மைகள்லேருந்து இவருக்கு வழங்கப்படுவான். அதே மாதிரி இவருக்கு இந்த நன்மை, இவருக்கு அந்த நன்மை, அவருக்கு அந்த நன்மைன்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவர்களுடைய நன்மைகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவான் வழங்கிடுவான். இவ்வாறு அவர் மீது உள்ள குற்றங்கள் முடிந்ததற்கு முன்னால் வந்து அவருடைய நன்மைகள்லாம் என்னது அல்லாஹ் வந்து கொடுத்துருவான் மற்றவங்களுக்கு. அப்படி அவன்கிட்ட நன்மை இல்லை ஆனால் அவர் மீது குற்றம் இருக்குன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுடைய பாவங்களெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவான், இவர் மீது சுமத்தி விடுவான். அதுக்கப்புறம் என்ன அவர் நரகத்தில் வந்து அல்லாஹ் வந்து தள்ளிடுவான். நவுது பில்லாஹி மின்ஹு. அல்லாஹ் நாம் அதிலிருந்து அனைவரையும் பாதுகாப்பானாக, ஆமீன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, எந்த ஆணும் மற்றொரு ஆணை வந்து என்ன பண்ணுவோம் ஏளனம் செய்ய வேண்டாம். அவ்வாறே அல்லாஹ்விடத்தில் என்னது ஏளனம் செய்கின்ற இவர்களை விட மேலானவராக இருக்கலாம். இப்போ நம்ம ஒருத்தவங்களை ஏளனமாக சொல்கிறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ் வந்து அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பிடிச்சி நம்மளோட அவங்க வந்து உயர்த்தனமாக அல்லாஹ் கிட்ட இருக்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பெண்ணும் மற்ற பெண்களை ஏளனம் செய்ய வேண்டாம். அவர்கள் ஏளனம் செய்கின்ற இவர்களை விட மேலானவராக இருக்கலாம். உங்களில் ஒருவர் வந்து மற்றொருவர் வந்து இழிவாக கருத வேண்டாம். உங்களில் ஒருவர் மற்றொருவர் தீய பட்ட பெயர் வந்து சூட்டாதீங்க. நம்பிக்கை கொண்டதுக்கு அப்புறம் வந்து கெட்ட பெயர் சூட்டுவது மகா கெட்ட பாவமாகும். இவற்றிலிருந்து அல்லாஹ் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாரும் விலக்கி வைப்பானாக, ஆமீன். அவர்கள்லாம் யார், வரம்பு மீறிய அக்கிரமக்காரர்கள். நவுது பில்லாஹி மின்ஹு. அல்லாஹ் அதுலேருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அல் குர்ஆன் 49வது அத்தியாயம் 11வது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு வந்து அதாவது ஒரு மனிதனின் தீமைக்கு அவன் வந்து தனது முஸ்லீமான சகோதரனை இழிவாக கருதுவதே போதுமானது. ஒரு மனிதன் வந்து இப்படி நம்மளுடைய முஸ்லீம் சகோதரனை இழிவாக பேசுகிறது என்னது, அதுக்கு இது சமமாகும் தீமை செஞ்சதுக்குன்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோட இந்த பாடத்தை நம்ம முடிச்சுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள். அப்புறம் இந்த பாடத்தில் வந்து நான் கேட்க வேண்டிய கேள்வி, பரம ஏழை யார் அப்படின்னு வந்து அபூ ஹுரைரா அவங்க வந்து கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ பரம ஏழை யாருன்றது தான் இன்றைக்கான உங்களுடைய கேள்வி. அதுக்கு வந்து எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸதகல்லாஹு அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.